பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 6 பேர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரத்மலானை பகுதியில் இருக்கக்கூடிய கோனா கோவில் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்திருக்குது. 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆயுத களஞ்சிய சாலையை வச்சிருந்தவையாம். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களை அங்கே வச்சு தானே விற்கிறதாம். அங்கே வச்சு சின்ன சின்ன பாசல் பொட்டலங்கள் எல்லாம் கட்டி போட்டு கொண்டே விற்றுட்டு வர்றது. இப்போ இந்த 6 பேரும் அங்கே தான் தங்கி இருக்கிறது. இப்படியான ஒரு குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது ரத்மலானை பகுதியில். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ரத்மலானை பகுதியில் போலீஸார், போக்குவரத்து போலீஸார் இருக்கணும் தானே, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஆளை மறைச்சி செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் இருந்திருக்குது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஆள்கிட்ட பிடிச்சி விசாரித்து பார்த்தா அவர் தான் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நாங்கள் சும்மா இயங்கையில் ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறோம், என்னை விட இன்னும் ஒரு 5 பேர் அங்கே இருக்கணும், வாங்க காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருவார் போடக்கு. கூட்டிக்கூட பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கணுமா மிச்சம் 5 பேரும். உடனடியாக அந்த 6 பேரும் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன முதலாவது. அதுக்கு பிறகு 3 வாள்கள், ஒரு கோடாரி, 3 கத்திகள், அதே போல் மொபைல் ஃபோன்கள், மற்றது போதைப் பொருளை விற்று சேர்த்த காசு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு வச்சிருந்திருக்கணும். அதுவும் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக குறிப்பிட்ட இந்த 6 பேரும், அதாவது ரத்மலானை பகுதி மற்றும் அதனை சூழ இருக்கின்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பத்தளை பகுதியில் அண்மையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஒரு பிறந்த நாள் விழாவில். அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். குடு ரோஷான் என்று சொல்லப்படுற ஒரு நபரை இலக்கு வைத்து தான் அந்த துப்பாக்கிச்சூடு பர்த்டே பார்ட்டியில் நடந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் தப்பிட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை போலவே ஆடை அணிந்திருந்த இன்னும் ஒரு நபர் தான் அதில் கொல்லப்பட்டிருந்தவர். ஏன்னு சொன்னால், அந்த உருவ ஒற்றுமை காரணமாக இந்த குடு ரோஷான் என்று சொல்லப்படுற நபர் ஸ்மோக் பண்ணுறதுக்காக அங்கால வெளியால் போனதால், இங்கே ஒரு தோட்ட பகுதிக்குள்ளே போனதால் உயிர் தப்பிட்டார். இப்படியான சம்பவம் நடந்தது ஜூலை மாதம் 23ஆம் தேதி. அப்போ உடனடியாகவே அதில் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 2 பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த பிரதான துப்பாக்கிதாரி இருக்காரு தானே, சுட்டு போட்டு ஓடினார் அடிச்சு பிச்சு கொண்டு, அவர் இன்னும் கைது செய்யப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் நேற்று. அவர் மட்டும் இல்லாமல் அவரை காரில் ஏற்றி கொண்டு வந்த கார் சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிறகு இந்த கார் சாரதி மற்றது பிரதான துப்பாக்கிதாரி 2 பேரையும் தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து ஒருத்தர் மறைச்சி வச்சிருந்தவராம். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். எல்லாருக்கும் வயசு விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு 26 வயசு, 35 வயசு, 36 வயது. இந்த வயதுகளை உடைய 3 நபர்கள் இப்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி இவர்களிடம் நடத்தப்பட இருக்கின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த பெருந்தொகையான கஞ்சா பொதிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பகுதி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு மறைவான இடத்துல ஒரு பத்தைக்கு பின்னால் ஒரு வேன் ஒன்று நிற்கிது, சந்தேகத்துக்கிடமான முறையில் வேன் என்று சொல்லி. சரி என்று தமிழ்நாட்டு போலீஸார் போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா, அந்த வேனுக்குள்ளே 297 கிலோ கஞ்சா இருந்திருக்குது. உடனடியாக அது கைப்பற்றப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது, அவளாம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தது என்று சொல்லி. நாங்கள் அடிக்கடி செய்திகளில் கேள்விப்படுறாங்க தானே, படகுகள் மூலம் இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சாக்கள் கடத்தி வரப்பட்டன என்று சொல்லி. பிறகு அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இலங்கையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்கணும். அதில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் இந்த 2 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கஞ்சா வழக்கமாக கேரளா கஞ்சா தான் நாங்கள் கேள்விப்படுவோம். ஆனால் இந்த கஞ்சா ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாம். இந்த முறை வித்தியாசமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்திருக்கணும். எனவே இது ஆந்திரா கஞ்சா இப்பொழுது தமிழ்நாட்டு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக நுகர்வோர் அதிகார சபை CAA அவர்களுடைய இன்றைய அதிரடி நடவடிக்கை எதுவுமே இல்லையா என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், ஏன் அதை கேட்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல போயிட்டு ரைட் பண்ணி அங்கே தரமில்லாத பொருட்களை கைப்பற்றுறதும், பாவனைக்கு உதவாத பொருட்களை கைப்பற்றுறதும், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அல்லது தனிநபர்களுக்கு ஃபைன் அடிக்கிறதும் என்று சொல்லி இப்போ பயங்கர பரபரப்பாக இலங்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது இந்த CAA நுகர்வோர் அதிகார சபை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு டின் மீன் இருக்குது தானே, டின் மீன் அது உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கணும். அங்கே போயிட்டு ரைட் பண்ணியிருக்கணும். எல்லாம் ஒழுங்காக நடக்குதா, சுகாதாரமாக இருக்குதா, க்ளவுஸ் போட்டு தான் வேலையினமா, மீன்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்காம, டின்னில் அடைக்காமல் மீன் ஒழுங்காக இருக்கணுமே, அதெல்லாம் ஒழுங்காக இருக்கா, டேட்டுகள் எல்லாம் இருக்கான்னு பார்க்கத்தானே வேணும். போய் பார்த்தா அந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இல்லையா. அதாவது இலங்கையில் வந்து ஒரு பொருளை வந்து தரமான பொருளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பினு தானே, SLSI என்று சொல்கிறது, ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லி அவர்களால் வழங்கப்படுற SLSI சர்டிஃபிகேட் என்று சொல்லி. இப்போ நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி பின்ன கீழே அடிச்சிருக்கும் SLSI என்று சொல்லி, அந்த சர்டிஃபிகேட்டே இல்லாமல் டின் மீன் உற்பத்தி செய்கிற ஒரு கம்பெனி வந்து ரன் ஆயிருக்குண்டா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி. அப்போ அந்த கம்பெனியில் உற்பத்தி செய்யப்படுற டின் ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. உடனடியாக வந்து ஃபுல்லாக சுற்றி வளைச்சி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அங்கே இருந்த மீன்கள் ஒன்றுக்கும் வந்து டேட் இல்லையா, எப்போ பிடிக்கப்பட்டது, எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ ஃப்ரீசரில் போடப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விதமான டேட்டும் இல்லையா. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா பெறுமதியான அந்த மீன் வந்து இப்போ CAA வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திகதி இல்லை, சுகாதாரம் இல்லை, ஒன்றுமே ஒழுங்காக இல்லையாம் என்று சொல்லி இப்போ அந்த கம்பெனிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக CAA அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பன்னல என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஒரு கம்பெனி இருந்திருக்குது. எனவே மிக விரைவில் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதான் எல்லாம் ரைட் பண்ணி முடிச்சிருக்கணும். இனி நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் நடக்கும். இந்த கம்பெனிக்கு எவ்வளவு குற்றப்படம் அறவிடப்படும் என்று சொல்லி தெரியல, அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியல. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முதியோர் இல்லத்துக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் முதியோர் இல்லம் நடத்தி அதில் முதியோர்களை வந்து சங்கிலியால் கட்டி வச்சு பெரிய ஒரு பிரச்சனை வந்து கிட்ட நடந்தது. அதில் வந்து 12-13 பேர் உயிரிழந்தது. ஹெல்மெட் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் தயாரித்து அதில் விபத்து ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்தது. ஃபார்மசியில் விற்கிற மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் இல்லை, அவுட் ஆஃப் டேட்டில் வந்து பொருட்களை விற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டின் மீன் உற்பத்தி செய்கிற கம்பெனிக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இல்லையாமன்னு சொன்னால் இது மட்டும்தானா, அல்லது இன்னும் எத்தனை கம்பெனிகள், ஃபேக்ட்ரிகள் இதெல்லாம் வந்து ஒரு முறையான அனுமதி இல்லாமல், சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் கண்டபடி செயல்பட்டு பொதுமக்களுடைய வயிற்றில் அடிக்குதோ தெரியல. எனவே இந்த CAA எனப்படுகின்ற நுகர்வோர் அதிகார சபையினுடைய நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நல்லா வரவேற்று அதை என்கரேஜ் பண்ணணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் இலங்கையில் வந்து தரமான பொருட்கள் இருக்கும், சர்வீஸும் வந்து தரமாக இருக்கும், பொருட்களும் வந்து தரமாக இருக்கும். நம்பித்தானே பொதுமக்கள் காசை கொடுத்து வாங்கி சாப்பிடினோம். அப்போ அதில் வயிற்றில் அடிக்கலாமா? டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 64ஆக அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் இலங்கையில் மொத்தமாக டெங்கு நோய்க்கு ஆளானவர்களுடைய எண்ணிக்கை 89,033ஆக அதிகரித்திருக்கிறது. இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் கம்பஹா மாவட்டம். அங்கே வந்து 18,922 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக குறைந்த மாவட்டம் எப்பவும் போல முல்லைத்தீவு மாவட்டம் தான். அதே மாதிரி ஜூலை மாதத்தில் தான் அதிகளவு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளோ காலத்திலையும், அதாவது இந்த வருஷத்தில் வந்து ஜூலை மாதத்தில் தான் அதிக நோயாளர்கள் 29,973. இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இருந்து டெங்கு நோயினுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் குறைஞ்சு கொண்டு போகுதுதானே என்று போட்டு நாங்கள் அப்படியே இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய சுற்றாடல், எங்களுடைய சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். உங்களோட ஏரியாக்களில் வந்து இந்த நுழம்புகளை வந்து தள்ளி வைங்க. நாட்டாம வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி நுழம்புகளை தள்ளி வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சட்டவிரோதமான சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்தார் என்கின்ற குற்றத்தின் அடிப்படையில். இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயிலேருந்து வந்த ஃப்ளைட்டில் ஒரு ஆள் வந்துக்கார். ஏராளமான சிகரெட்ஸ், சூக்கேஸ் முழுக்க சிகரெட்ஸ் அள்ளி போட்டு கொண்டு வந்துக்கார். அதனுடைய பெறுமதி வந்து 6 மில்லியன் ரூபாவாம். ஏண்டா 60 லட்சம் ரூபா பெறுமதியான சிகரெட்ஸை வந்து சூக்கேஸுக்குள்ளே வந்து இவ்வளோ சிகரெட்ஸ் அள்ளி குவிச்சு கொண்டு வந்தால் பிடிபட வந்து தெரியாதா? ஏற்கனவே நிறைய பேர் பிடிபட்டிருக்கணும். எனவே இவரும் கொண்டு வந்துக்கார். என்ன நம்பிக்கையில் கொண்டு வந்தாரோ தெரியாது, கொண்டு வந்து பிடிபட்டுக்கார். இப்போ வந்து நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவர் முற்படுத்தப்பட இருக்கிறாராம். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பிறகு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கொண்டு அடைச்ச நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வந்து பயங்கர பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. இவரையும் கொண்டு அதுக்கு போட்டா எனவே ஒன்றுமே செய்யலாது, போயிருக்கட்டும் ஜெயிலுக்குள்ள. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் ஒரு படம் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய X வலைத்தளத்தில். அந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் தான். அதாவது கொழும்பில் வந்து
மெட்ரோ பஸ்ஸுகள் வரப்போது தானே. இப்போ பஸ்ஸுகள் வந்து கட்டம் கட்டமாக இறக்குமதி செய்யப்பட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்குது. வார மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்லி அந்த மெட்ரோ பஸ்ஸினுடைய அந்த வரைபடம் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சரால். அதில் பார்க்கவே நல்லா இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயும் வந்து பச்சை, இளம் பச்சை, மரூன், சிவப்புன்னு சொல்லி ஒவ்வொரு கலர்லேயும் வந்து இந்த வெளிநாடுகளில் வந்து அண்டர் கிரவுண்ட் மேப், மற்றது மெட்ரோ மேப், சப்வே மேப்னு சொல்லி இருக்குது தானே. அதே மாதிரி இப்போ கொழும்பில் வந்து இது வந்து பஸ்ஸுக்குரிய மேப், அதாவது லங்கா மெட்ரோ டிரான்சிட் என்று சொல்லி LMT என்று சொல்லி அதனுடைய பேர் இருக்கும். அது வந்து காலப்போக்கில் இன்னும் டெவலப் ஆகும், கொழும்பினுடைய போக்குவரத்தை வந்து இலகுபடுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தனியாக கொழும்போட மட்டும் நிப்பாட்டாமல் ஏனைய நகரங்களுக்கும், கண்டியாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், ஏனைய எல்லா இடங்களுக்கும் வந்து இதை கொண்டு வந்தால் நல்லமென. அது வந்து சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிக்கும், மக்களுடைய பயணம் வந்து இலகுவாகும். இனி வந்து தாழ்தள பேருந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய நவீன வசதிகள் எல்லாம் இருக்கின்றக்குள்ளே வந்து மக்களும் அதை ஆர்வத்தோடு போய் நம்ம என்ன ஒருக்கா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்று பார்ப்பினம் தானே. எனவே இந்த திட்டம் எல்லா இடமும் கொண்டு வரப்படணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். அதோட இந்த மெப்பை பார்க்க சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயம். அந்த நாடு டெவலப் ஆகி கொண்டு போகிறத பார்க்க நல்லா இருக்குது. எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு எல்லா மக்களும் நன்மை பெற்றால் நல்ல விஷயம்தான்.